காமராஜர் 1903 ஜூலை 15ஆம் தேதி விருதுநகர் மாவட்டம் விருதுநகரில் பிறந்தார். அவருடைய முழுப்பெயர் காமராசு. சிறுவயதில் பள்ளிக்குச் செல்ல அதிக வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனாலும் படிப்பின் முக்கியத்துவம் அவருக்கு எப்போதும் தெரிந்திருந்தது. சின்ன வயதில் இருந்தே சுதந்திர போராட்டத்தில் ஆர்வம் கொண்டார். 1921ஆம் ஆண்டு காந்தியை பார்த்ததும் அவரது வாழ்க்கை பாதை மாறியது. அதன் பிறகு சுதந்திர போராட்டத்தில் முழுமையாக ஈடுபட்டார். பல முறை சிறைக்குச் சென்றார். 1937ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1954ஆம் ஆண்டு ராஜாஜியை தொடர்ந்து தமிழ்நாடு முதல்வராக ஆனார். முதல்வராக இருந்த காலத்தில் கல்விக்கு பெரும் முக்கியத்துவம் கொடுத்தார். கல்வி இலவசம் என்ற திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார். மதிய உணவுத் திட்டம் மிட்-டே மீல் ஸ்கீம் அறிமுகப்படுத்தினார். பல கிராமங்களில் புதிய பள்ளிகளை தொடங்கினார். காமராஜரால் தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி மிக வேகமாக உயர்ந்தது. காமராஜர் திட்டம் என்று சொல்லப்படும் கல்விக் கொள்கை புகழ்பெற்றது. தமிழ்நாட்டில் சாலை, அணை, மின் திட்டங்கள் பலவும் அவர் ஆட்சியில் உருவானது. சாதாரண வாழ்க்கை வாழ்ந்த தலைவராக அவர் பெயர் பெற்றார். முதல்வராக இருந்தபோது எந்த தனிப்பட்ட சொத்துக்களையும் சேர்க்கவில்லை. 1963ஆம் ஆண்டு அவர் முதல்வர் பதவியை விட்டு விலகினார். அதன் பிறகு இந்திய காங்கிரசின் தலைவராக பொறுப்பு ஏற்றார். காங்கிரஸ் கட்சியின் காமராஜர் திட்டம் மூலம் பல இளம் தலைவர்கள் உயர்ந்தனர். லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி ஆகியோர் பிரதமராக வர உதவினார். முற்றுப்புள்ளி கிங் மேக்கர் என்ற பெயராலும் காமராஜர் அறியப்பட்டார். அரசியலிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எளிமை அவரது அடையாளம். மக்கள் அவரை காலத்தால் தோன்றிய காமராஜர் என்று புகழ்ந்தனர். அரசியல் சக்தி இருந்தும் தனிப்பட்ட லாபம் எதுவும் பார்த்ததில்லை. மக்களுக்காக முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்தார். 1975 அக்டோபர் 2ஆம் தேதி அவர் மறைந்தார். காமராஜர் இன்று வரை தமிழ்நாட்டின் மக்கள் மனதில் நிலைத்திருக்கிறார். இதுபோல் நிறைய வரலாறு கதைகளை தெரிந்து கொள்ள உடனடியாக நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.